ஹலோ ஜெர்மன் வியூவர்ஸ், இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எங்களோட 20th ஆனிவர்சரிங்க. இன்னைக்கு வந்து கேக் வந்து நானே ரெடி பண்ணியிருக்கேன். நான் என்ன கேக் பண்ணியிருக்கேன், எப்படி பண்ணியிருக்கேன், ஸோ வாங்க வீடியோக்குள்ள போங்க. கேக் பார்த்தீங்கன்னா என்ன ஃப்ளேவர்னு ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். ப்ளூபெர்ரி சாக்லேட் கேக். அப்படின்னா கேக் வந்து பிளெயினாக இருக்கும். நான் அந்த பெரிஸ் வந்து ஃபில்லிங்கில் வச்சுருக்கேன், சாக்லேட் மேலே இது பண்ணியிருக்கேன். சூப்பராக ரெடி ஆகிடுச்சிங்க கேக்கு. இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு கப்பு வந்து மைதா மாவு எடுத்திருக்கேன், 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா. ஸோ இதே மெஷர்மெண்ட் தான். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வெண்ணிலா எசன்ஸ் எடுக்கல, எனக்கு கிடைக்கல, அதனால் வெண்ணிலா சுக்கர் வந்து ஒரு பேக்கெட் போட்டுங்க. இது 8 கிராம்ஸ் பேக்கெட்டு. ஸோ போட்டு இந்த மாதிரி ஒரு ஜல்லடை வச்சு நல்லா ஜல்லிச்சு எடுத்துக்கணும். ஃபஸ்ட்டு வந்து இதை பண்ணணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா நான் 7 இன்ச் கேக் டின் எடுத்திருக்கேன். அதுக்கு வந்து எண்ணெய் தடவி நல்லா மைதா டஸ்ட் பண்ணி எடுத்து வச்சிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா 3 முட்டை எடுத்துருக்கேங்க. இந்த 3 முட்டையும் பார்த்தீங்கன்னா நல்லா பீட் பண்ணிக்கணும். ஆக்சுவலாக என்னோடய சேனலில் நிறைய கேக் ரெசிபிஸ் இருக்குங்க, வேணும்னா நீங்கள் போய் செக் பண்ணி பார்க்கலாம். இப்போது ஒரு கப்புக்கு கொஞ்சம் கம்மியாக வந்து சுகர் எடுத்திருக்கேன். ஒரு கப்பு மைதாக்கு 3/4 கப்பு தான் எடுக்கணும். ஆனால் இங்கே அவ்வளோ ஸ்வீட்டாக இருக்காது சுகர், அதுக்காக 3/4 கப்புக்கு மேலே கொஞ்சம் எடுத்திருக்கேன். ஸோ அந்த சுகரும் வந்து போட்டுட்டு நல்லா பீட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் சன்ஃப்ளவர் ஆயில் தான் யூஸ் பண்ணுறேன். டேபிள் ஸ்பூனில் 4 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். அந்த டேபிள் ஸ்பூன் உடஞ்சி போச்சு, நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ 4 டேபிள் ஸ்பூன் போட்டு நல்லா வந்து அந்த ஆயில் வந்து இதில் மிக்ஸ் ஆனால் போதும், இந்த அளவுக்கு மிக்ஸ் ஆனால் போதும். ஸோ எக்கு அது சுகர் எல்லாமே நல்லா பீட் ஆச்சுங்க. இப்போ இது இந்த மாவு வந்து இதில் போட்டுடலாம். போட்டுட்டு இது வந்து லோவாக ஸ்பீடு வச்சு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த பேட்டர் எப்படி இருக்கணும்னா, ரொம்ப கட்டியாக இருந்துச்சுன்னா நீங்கள் சுடு தண்ணியோ இல்லை பாலோ ஒரு 15 ml 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிக்கலாம். ஸோ இந்த அளவுக்கு வந்து நல்லா இருக்கும் நம்ம பேட்டரி. இப்போ கேக் டின்னில் போட்டுட்டு நல்லா வந்து டஸ்ட் பண்ணிக்கோங்க. அதில் வந்து ஏர் பபிள்ஸ் இருக்கும், அதுக்காக டேப் பண்ணிவிட்டு அவன் வந்து 180 டிகிரி செல்சியஸில் 30 மினிட்ஸ்க்கு வந்து வைக்க போகிறேன். நீங்கள் 30 மினிட்ஸ் கழிச்சு அது கேக் பேக் ஆச்சா இல்லையா அப்படின்றது நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க டூத் பிக் குத்தி. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சாக்லேட் வந்து டார்க் சாக்லேட் 250 கிராம்ஸ் அந்த பார் எடுத்திருக்கேன். நான் ஒரு ஷார்ட்ஸில் வந்து இதை அப்லோட் பண்ணியிருக்கேன், இங்கே சாக்லேட் எப்படி கிடைக்கும் அப்படின்றது. இப்போ அதை பார்த்தீங்கன்னா நல்லா சாப் பண்ணிவிட்டு டபுள் பாயிலிங் மெத்தடில் தான் எடுக்க போகிறேன். ஒரு பவுலில் வந்து ஒரு 1/2 கப்பு ப்ளூபெர்ரி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ டபுள் பாயிலிங்னா கீழே குண்டாவில் தண்ணி பிடிச்சி வச்சுடுங்க, மேலே ஒரு பவுலில் வந்து சாக்லேட்டு. இது பார்த்தீங்கன்னா 3.5% ஃபேட் இருக்கிற மில்க்கு ஒரு 1/4 கப்பு எடுத்திருக்கேன். 250 கிராமுக்கு ஒரு 50 ml மில்க்கு போதும், கரெக்டாக இருக்கும். இது வந்து நல்லா மெல்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது டார்க் சாக்லேட்டு, கொஞ்சம் கசப்பாக தான் இருக்கும், நான் அப்படியே தான் யூஸ் பண்ண போகிறேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா விப்பிங் க்ரீமுக்கு இங்கே ஜால்சானு அப்படின்னு தான் விற்கும். அதுக்கு பார்த்தீங்கன்னா சானிஸ்டைஃப் இதை போட்டால் தான் அந்த பீக் ஸ்டிஃபாக நிற்கும். ஸோ அதுக்காக இதுக்கும் வெனிலா சுகர் தான் யூஸ் பண்ணுறேன், எசன்ஸ் இல்லை. ஸோ 2 பேக்கெட் இதில் போட்டுட்டு அந்த சானிஸ்டைஃப் போட்டோன்னா நம்ம பீட் பண்ணதுக்கப்புறம் நல்லா பீக் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம இந்த ஏதாவது டிசைன் வரைஞ்சால் அப்படி நிற்கும், அதுக்காக தான். இப்போ இதில் பவுடர் சுகர் 3/4 கப்பு வந்து போட்டிருக்க, கரெக்டாக இருக்கும். ஸோ இதை வந்து நமக்கு க்ரீமி கன்சிஸ்டன்சி அந்த பீக் ஸ்டேஜ் வர வரைக்கும் வந்து பீட் பண்ணிக்கணும். ரொம்ப பீட் பண்ணிட்டோன்னா இது பட்டர் ஆகிடும். இது வந்து க்ரீம் தான், இது மில்க் பேஸ்டு க்ரீமு. ஸோ அதனால் ரொம்ப நம்ம பீட் பண்ணிட்டோம் வைங்களேன், வெண்ணெய் வந்துடும் இதில், பட்டர், அவ்வளோதான். சரி, இப்போ நல்லா பீட் பண்ணிவிட்டேன். இது வந்து ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். இப்போ அவன்லேருந்து கேக் எடுத்துட்டேன். இது நல்லா ரைஸ் ஆனதுனால அப்படி இருக்குது. சூப்பராக ஸ்பாஞ்சியாக கேக் வந்து ரெடி ஆகிடுச்சிங்க. 30 மினிட்ஸில் எனக்கு பேக் ஆச்சு. இப்போ இது லேயர் வந்து 2 லேயர் தான் நான் கட் பண்ண போகிறேன். என்கிட்ட கேக் ஸ்டாண்ட் இல்லை, இங்கே இந்தியாவில் தான் இருக்குது. ஸோ நான் லாஸ்ட் வீடியோ கேக் ரெசிபியில் கூட சொல்லியிருப்பேன். நல்லா ஸ்பாஞ்சியாக சூப்பராக வந்துருக்கு பாருங்கள். இது வெனிலா ஸ்பாஞ்சுன்னே வச்சுக்கலாம். இப்போது சுகர் வாட்டருக்கு பதிலாக நான் வந்து இந்த ஸ்ட்ராபெரி ஜாம் வந்து இங்கே சூப்பராக இருக்கும், அது வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெறும் தண்ணியில் மிக்ஸ் பண்ணிடுறேன். சுகருக்கு பதிலாக நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த க்ரீமை வந்து நேம் மேலே எழுதுறதுக்காக பைப்பிங் பேக்கில் போட்டு அந்த மெலிஸ் நாசில் வச்சு நான் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ அதுவும் எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். இப்போ கேக் டெக்கரேட் பண்ணிடலாம். நான் வந்து கேக் ஸ்டாண்ட் இல்லை, கீழே விழாமல் இருக்கிறதுக்கு கொஞ்சமாக க்ரீம் அப்ளை பண்ணேன் பிளேட்டில். அப்ளை பண்ணிவிட்டு ஒரு லேயர் கேக் வந்து வச்சுட்டு இந்த ஸ்ட்ராபெரி வாட்டர் வந்து ஊற்றிக்கலாம். இது வந்து எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு ஊற்றிக்கோங்க. கேக் வந்து நல்லா ஸ்பாஞ்சியாக இருக்கிறதுக்காக தான் இந்த வாட்டர் யூஸ் பண்ணுறது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம பீட் பண்ணி வச்ச விப்பிங் க்ரீம் வந்து இதில் எந்த அளவுக்கு உங்களுக்கு திக்னஸ் வேணுமோ, மேக்ஸிமம் ஒரு 1/2 இன்ச்சு திக்னஸ் வச்சுக்கோங்க. அதுக்கும் மேலே வேணும்னா கூட நம்ம இஷ்டம் தான், அதுக்கும் கம்மியாக வேணும்னா கூட நம்ம இஷ்டம் தான். ஈவனாக வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நான் ப்ளூபெரிஸ் போட போகிறேன். ஆக்சுவலாக நான் ப்ளூபெரி சாக்லேட் கேக்குன்னு வச்சேன், ஆனால் கேக்கில் யூஸ் பண்ணல, க்ரீமில் அந்த ஃப்ரூட்டாக தான் போடுறேன். க்ரீம்லேயும் பீட் பண்ணலை. ஸோ இந்த மாதிரி போட்டு அதுவும் க்ரீம் வந்து நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்த லேயர் வந்து மேலே ரிவர்ஸில் வச்சுக்கோங்க. எப்போவுமே மேலே இருக்கிற பார்ட் வந்து கீழே போயிடணும், கீழே இருக்கிற பார்ட்டு மேலுக்கு வரணும். அப்போ தான் அந்த ரவுண்டு சர்க்கிள் வந்து சூப்பராக வரும். அதுலேயுமே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அதே ஜூஸ் வந்து ரிப்பீட்டட் ஊற்றிட்டு இருக்கிற க்ரீம் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. சைட்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா ரொட்டேட் பண்ணி கேக் ஸ்டாண்ட் இருந்தால் இன்னும் நல்லாவே பண்ணுவேன். என்னோடய சேனலில் நீங்கள் நிறைய கேக் ரெசிபிஸ் இருக்குது, நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ நல்லா டெக்கரேட் பண்ணி எல்லாம் பண்ணுவேன். இங்கே கேக் ஸ்டாண்ட் இல்லை, அந்த அளவுக்கு
ஓகே. இப்போ இதை வந்து ஒரு 1/4 ஹவர் ஃப்ரிட்ஜில் வச்சு திருப்பி எடுத்துட்டு அதுக்கு எங்கெங்கே க்ரீம் கம்மியாக இருக்கோ அங்கே எல்லாம் அப்ளை பண்ணிவிட்டு, இந்த சாக்லேட் வந்து கொஞ்சம் வார்மாக இருக்கணும். சில்லுன்னு இருந்துச்சுன்னா கட்டியாக நிற்கும் அப்படியே. கொஞ்சம் வார்மாக இருந்துச்சுன்னா அப்படி ஸ்ப்ரெட் ஆகும். ஸோ ஸ்பூன் வச்சு நான் ஒரு டிசைன் மாதிரி வரைஞ்சிட்டு அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ப்ளூபெர்ரி வந்து டெக்கரேஷனுக்காக வச்சுட்டேங்க. 28th வெட்டிங் ஆனிவர்சரின்றதுனால ரொம்ப நாள் ஆச்சு, ஒரு 2 வருஷம் ஆச்சு நான் கேக் மேலே எழுதி. ஆனால் கை ஃப்ளோவில் தான் இருக்குங்க இன்னுமே. சூப்பராக வெட்டிங் ஆனிவர்சரி அப்படின்னு எழுதிட்டு அது மேலே போய்ட்டு அந்த ப்ளூபெர்ரி மேலே வரைஞ்சிட்டேன். சூப்பராக இருக்கு இல்லைங்களா? இப்போ கேக் கட்டிங்கும் பண்ண போகிறேங்க நானும் என் ஹஸ்பண்டு. ஸோ பாருங்கள், சூப்பரான ப்ளூபெர்ரி சாக்லேட் கேக். அதுவும் ஸ்பெஷலாக 28th வெட்டிங் டேக்கு இன்னும் ஸ்பெஷலாக எங்களுக்கு இந்த கேக்கு. ஸோ இது சூப்பராக இருந்துச்சுங்க. கட் பண்ணி சாப்பிடும்போது ஃப்ளேவரும் எல்லாமே அட்டகாசமாக இருந்துச்சுங்க. உங்களுக்கு வேணும்னா இந்த ரெசிபி இதில் நீங்கள் செக் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் டு ஜெர்மஹி சேனல். நம்ம அடுத்த பார்க்கலாம். பாய்.